என் பேச்ச கேட்க மாட்டேன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுறீங்களா? அப்பா நான் வேணா வீட்டை விட்டு போயிடவா? அப்பா என்னப்பா? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? நானும் உங்க கூடவே வந்துடுறேன். மரியாதை இல்லாத இடத்துல நாம இருக்கவே வேண்டாம். நீங்க வீட்டை விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? புதுசா வந்த மருமக ஜாகிங் போறது பிடிக்கல, அதனால வீட்டை விட்டு வந்துட்டோன்னு சொல்லுவீங்களா? அது ஒரு காரணமா சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, எல்லா இடத்துலயும் எல்லாருமே பண்ற ஒரு விஷயத்தை தான் நானும் பண்ணேன். அது ஒரு குத்தமா சொன்னா யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக காலையில ஒரு சண்டே ஆரம்பிக்காதீங்க. எல்லாருக்குமே வேலை இருக்கு. இவரு பேங்க்குக்கு போகணும், எனக்கு காலேஜ்க்கு போகணும், பாப்பா ஸ்கூலுக்கு போகணும். எதுக்கு எல்லாரோட நேரத்தையும் வீணடிக்கிறீங்க? மலரு, நீ சொன்ன மாதிரி தான் போடு போடுன்னு போடுறான். நான் இதுக்கு வீட்டை விட்டு போகணும்? இது ஏன் வீடு, நான் ஏன் போகணுங்கிறேன்? மத்தவங்க அறிவு இல்லாம நடந்துக்கிட்டா அதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? அவங்களுக்கு எல்லாம் காரணம் வேற சொல்லணுமா நானு? ஏன் அவங்களுக்கு இந்த காரணம்லாம் சூப்பர். சும்மா இரு மலரு. உங்க ட்ரெஸ் அயன் பண்ணும்போதே பாப்பா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணிருக்கலாம்ல. நீ எடுத்து வைக்கணும்ல மலரு. எடுத்து வைக்கலன்னா உங்களுக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியாதா? நாளையில இருந்து நானே அயன் பண்றேன், மறக்காம அயன் பண்றேன். அயன் பண்றது விஷயம் இல்லைங்க, ஆனா நான் அயன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 3 தடவையாவது எனக்கு அழைப்பு வந்துரும். மலரு, வேலை முடிஞ்சு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அது சாயங்காலமா ஃபோன் பண்ணி சொல்றேன், அப்பதான் நீங்க மறக்காம வாங்கிட்டு வருவீங்க. ஏங்க, மதிய பாத்தீங்களா? உங்க வாயாலேயே என்ன போடு போடுறான்னு சொல்ல வச்சுட்டா. ஆமா மலரு, அந்த பொண்ணு பயங்கரமா பேசுது இல்ல? ஆனாலும் எங்க அப்பா பண்றதும் கொஞ்சம் ஓவர் தான். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்தே அவர் ஓவரா தான் பண்றாரு. ஆனா இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியுதுல்ல. திரும்பவும் என்கிட்ட வம்பு பண்றதுக்குன்னு இந்த பேச்ச ஆரம்பிக்கிற போல. நியாயமா பேசுறாங்க அவ. என்கிட்டதான் இந்த வீட்லயே ஷால போடு ஷால போடுன்னு உயிரை வாங்குறாங்கன்னு பார்த்தா அவகிட்டயும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஷால போட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி வீட்டு வேலைய செஞ்சு சமையல் வேலையெல்லாம் செஞ்சு நான் படுற பாடு இருக்கே, ஐயோ முடியல. கேட்டா வீட்ல ஆம்பளைங்க இருக்கீங்களா, அடக்கமா இருக்கணுமா. இங்க என்ன வெளியாளுங்களா இருக்காங்க? நீங்க மாமா சுரேஷ் சித்து, 4 ஆம்பளைங்க தானே, அப்புறம் என்ன? இந்த ஷால போட்டுக்கிட்டு சமைக்க கூட முடியல. இதால எந்த யூஸுமே இல்ல. அவசரத்துக்கு வேர்வை துடைக்கவும் சூடான பாத்திரத்தை எடுக்கவும் தான் இது யூஸ் ஆகும். ஆனா உங்க அப்பா யூஸ் பண்ற வார்த்தையெல்லாம் பாத்தீங்களா? ஜிங்கு ஜிங்குன்னு ஓடுறான்னு சொல்றாரு. அவரு பேசுனது சரின்னு சொல்லல, ஆனா அவர் அந்த காலத்து ஆளு மலரு. இந்த விஷயத்துல அந்த காலத்து ஆளுங்கிற சலுகைலாம் கொடுக்க முடியாதுங்க. ஆனா அவ கரெக்டா பேசி வாய் அடைச்சு போக வச்சுட்டா பாத்தீங்களா? அவ சூப்பருங்க. கத்தாம கோவப்படாம கேட்க வேண்டியதை கேட்டு விட்டுடுறா.
மதி பாயிண்டா பேசினதும் மாமாவுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. அதான் வீட்டை விட்டு போகணும்னு ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி சொன்னா சுரேஷ் மதி கிட்ட சண்டை போடுவான். இல்லனா மதி இனிமே நான் வாக்கிங் போலன்னு சொல்லுவான்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா சுரேஷ் இன்னைக்கு என்ன நல்ல மூட்ல இருந்தானோ, அவன் கோவப்படல பாருங்களேன். மாமா வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு மதியோட பதில பாத்தீங்களா? என்னால இப்படி ஒரு பதிலெல்லாம் யோசிக்க கூட முடியல. கடைசியில நான் ஏன் வீட்டை விட்டு போகணும்னு மாமா பிளேட்டை திருப்பி போட்டுட்டாரு. இவரே போறேன்னு சொல்லுவாராம், அப்புறம் இவரே போக மாட்டேன்னு சொல்லுவாராம். அதான் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இவரே பொம்மை வைப்பாராம், இவரே எடுப்பாராம். அந்த மாதிரி தாங்க உங்க அப்பா பண்ணாரு. மலரு, ஆ? உனக்கு என்னடி இதுல இவ்வளவு சந்தோஷம்? ம். ஆ. 6 வருஷம் பாக்யராஜ். 6 வருஷமா நான் கேட்கணும்னு நினைச்சத ஒருத்தி போற போக்குல கேட்டுட்டு போறா. என் மனசுல இருந்த பாரமே இறங்கி போச்சு. எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? இருக்கும்டி, இருக்கும். ஆனா பேசின பேச்சுக்கு அவளா வக்கீல் ஆயிருக்கணும். ஜஸ்ட் மிஸ்ல ப்ரொஃபசர் ஆயிட்டா. மலரே, ம்? மலரே, ஆ இந்தா கூப்பிட்டாங்கல்ல. ஆ? ஏதோ வேலை சொல்லதான் கூப்பிடுறாங்க. நானும் மதி மாதிரியே பேசிடுவா. என்ன சொல்றீங்க? பேசவா? ஆ இதோ வந்துட்டேன். நாம ஆசைப்படலாம், ஆனா நம்மளால பேச முடியாது. மதி பேசுறத பார்த்து ஆறுதல் படுறதோட நிறுத்திக்க வேண்டியதுதான். ஆ ம், ம். இவர்கிட்ட போய் புலம்புறேன் பாரு. மாமா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது பெரிய டிஃபன் கேரியரை கட்டுவேன். சாம்பார், ரசம், பொரியல், குழம்பு, கூட்டுன்னு. மாமா ரிட்டையர் ஆனதுல இருந்து அதெல்லாம் பண்றதில்ல. ராகவிக்கு தயிர் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை இருந்தா போதும். ஸ்ருதியும் அவரும் என்ன கொடுத்தாலும் எடுத்துட்டு போயிடுவாங்க. நீ ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, தக்காளி சாதமும் முட்டை ஆம்லெட்டும் செஞ்சு கொடுத்துடுறேன். ஐயோ வேண்டாங்க, என்னோட லஞ்ச் பாக்ஸை நீங்க உங்க தலையில ஏத்திக்க வேண்டாம், நான் பாத்துப்பேன். ஏய், நான் பேக் பண்ணி கொடுக்கறேன் மதி. உங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல எதுக்கு எக்ஸ்ட்ரா டென்ஷன்? எனக்கு கஷ்டம்லாம் நீ யோசிக்காத. 10 நிமிஷம். என் லஞ்சை நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த தேங்காய் திருவி தரட்டா? இல்ல இல்ல வேண்டாம். தக்காளி சாதமா பண்ண போற? ஆஹா இல்ல இல்ல, மசாலா ஆம்லெட் பண்ண போறேன். அது தொட்டுக்க மெயின் டிஷ். இதுதான் மெயின் டிஷ்ஷே. அது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வேணா எடுத்துக்கிறேன். அது பத்துமா? எனக்கு பத்தும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்தி கத்தி பசங்களுக்கு பாடம் எடுக்கணும். எனர்ஜி இருக்குமா? கொஞ்சம் தயிர் சாதமாவது எடுத்துக்கோ. வேண்டான்னு சொன்னா இப்ப விடவா போறீங்க? எடுத்துக்கிறேன். ஆ.